துணிகரமாக உமது ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்தினேன் தேவா. தேவன் ஒருவர் பார்க்கிறார் என்று உணராமல் நான் பண்ணேன். ஆனாலும் என் மேலே நீ வைத்த கிருபையாலே ஒவ்வொரு நாளும் என்னை மன்னித்து வந்தீர். உமக்கு துரோகம் செய்தேன் தேவா, உமது ஆலயத்தை தீட்டுப்படுத்தினேன் தேவா. தேவன் என்னை மன்னிப்பார் என்று துணிகரமாக உமது பார்வைக்கு முன்றாக தீட்டுப்படுத்தினேன். துணிகரமாக பாவம் உமது பார்வைக்கு முன்றாக செய்தேன். ஆனாலும் நீ என்னை கிருபையாலே மன்னித்து வந்தீர் தேவா என்று நினைத்தேன். ஒரு நாள் உமது கோபம் என் மேலே வந்தது. பிசாசு கையில் என்னை ஒப்பு கொடுத்து விலகி போனீர். காவலாளிகள் எல்லோரும் என்னை காவலில் போட்டு விட்டார்கள். என் மணவாளன் எங்கே எங்கே? நான் அவரிடத்தில் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், உன் மணவாளர் இங்கே இல்லை என்று சொன்னார்கள். ஆலயத்தில் தெளிலா இருப்பதை உணராமல் இருந்தே. ஆலயத்தில் தெளிலால் உணராமல் படுத்தேன் தேவா. நீர் என்னை மீண்டும் மன்னிப்பீர், விடுவித்து என்னை தூக்குவீர் என்று சிறைச்சாலையில் என்று கதறுகிறே. என் தேவன் நிச்சயமாக விடுவிப்பார் என்று இரவும் பகலும் உம்மையே நோக்கி கூப்பிட தேவா. என் மணவாளர் ஒரு நாள் என்னை விடுவிப்பார் என்று நம்புகிறே. மன்னியும் தேவா, என்னை மன்னியும் தேவா. ஆலயம் என்று உமது நீ உலாவுகிற இடம் என்று உணராமல் போனே. எனக்கு என்ன புரியாமல் நான் ஏமாந்து விழுந்தேன் தேவா. என் பாவம் முற்றிலும் என்னை மூடிக்கொண்டது. ஆனாலும் நீர் என்னை மீண்டும் வெளிச்சத்தில் கொண்டு வருவீர் என்று உம்மை இரவும் பகலும் கூப்பிடுறேன். இரவும் பகலும் கூப்பிடுறேன் தேவா. மனம் இறங்கி வருவீர் என்று உம்மையே கதறி உணர்ந்து கூப்பிடுறே.